ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸசைஸ் 1.3ல 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம கரெக்டான எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுதணும். ஸோ இங்கே எக்ஸ் ஒய்னு 2 செட் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், ஒய் ரீஜியன் மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்க எக்ஸ் பார்ட் வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து என்ன அப்படின்னா ஒய் மைனஸ் எக்ஸ், ஓகேங்களா. இதே எக்ஸ் பார்ட் மட்டும் ஷேட் பண்ணி வந்திருந்தால் நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த இது பாருங்கள், இப்போது எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து நமக்கு ஷேட் பண்ணல. அதுக்கு பதிலாக வெளியே இருக்க இந்த யூனிவர்சல் செட் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்தாலே என்னது காம்ப்ளிமெண்ட். அப்போ எக்ஸ் இது வந்து இந்த ரெண்டு இதுவுமே ஷேட் பண்ணாமல் இருக்கனால அது வந்து நமக்கு கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும், எக்ஸ் யூனியன் ஒய்யாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இது ரெண்டையும் ஷேட் பண்ணால் நம்ம எக்ஸ் யூனியன் ஒய்னு சொல்லுவோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்னா அது வந்து யூனிவர்சல் செட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது, விச் மீன்ஸ் இது எக்ஸ் யூனியன் ஒய் த ஹோல் காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போது இந்த டயக்ராமில் எக்ஸ் பார்ட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒய் பார்ட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே என்ன இருக்குது, கம்பைண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போது முன்னாடி இருக்க எக்ஸ் பார்ட் மட்டும் ஷேட் பண்ணால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொல்லுவோம். அதே மாதிரி பின்னாடி இருக்க ஒய் பார்ட் மட்டும் ஷேட் பண்ணி வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், ஒய் மைனஸ் எக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ரெண்டும் கம்பைன் பண்ணி வந்திருக்கு. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வந்தாலே என்னது, யூனியன், விச் மீன்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் சம் லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.